ஹாய் ஃபேமிலி, எல்லாத்துக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயாச்சு. நேற்றுலேருந்தே ஒர்க் ஸ்டார்ட் ஆயாச்சு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தங்காட்டி நேற்று நைட் போட முடியல. நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். எப்படி நம்ம இந்த ஒர்க் பண்ணுறது? நம்ம ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சங்கர் சாரே நம்மளுக்கு எல்லாமே சொல்லிட்டாருங்க. நம்ம லாகின் பேஜ்குள்ளே போய்க்கணுங்க, எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு அதில் டுடே டாஸ்க்கை நம்ம கிளிக் பண்ணணுங்க. கிளிக் பண்ணோம்னா சாரே அழகாக ஒரு வீடியோ கொடுத்துருக்காருங்க. ஓகே டீம் மெம்பர்ஸ், இன்னைக்கு நம்ம பல மாதங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய டாஸ்க், நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டே டாஸ்க் செப்டம்பர் 4. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் டேஷ்போர்டில் செப்டம்பர் 4 அப்படிங்கிறது அந்த 4/9/2024 அப்படிங்கிறது ஷோ ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும். மற்றவங்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆகாது. மற்றவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இன்கேஸ் இன்றைக்கி டேட்டு போட்டிருந்தது பட்டு ஒர்க்கு இன்றைக்கி ஃபுல் டே வரவே இல்லை அப்படின்றதுனால நான் ஒர்க் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட், நாளைக்கு யாருக்கெல்லாம் டாஸ்க் டேட்டு அவங்களுக்கும் ஷோ ஆகும், இன்றைக்கி டேட் வந்தவங்களுக்கும் ஷோ ஆகும், இவங்களாலையும் பண்ண முடியும். இன்றைக்கி நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் டாஸ்க்கை மறுபடியும் அடுத்த நாள் பண்ண போகிறோமானே கிடையாது. 3 நாளைக்கு 3 days ஒன்ஸ் தான் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி பண்ண முடியல, அடுத்த நாள் கூட பண்ணலாம். பட் நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணீங்களோ அதிலிருந்து 3 daysக்கு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்த டாஸ்க்கை நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ எங்கள் டாஸ்க் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 15 to 20 days அப்படிங்கிறது நாம் பண்ணுற ஒர்க்குனால எந்த ஒரு இன்கமும் வராது கம்பெனிக்கு. பட் இருந்தாலும் நாம் ஏன் இன்கம் கொடுத்து அதை பண்ண சொல்கிறோம்னா, நாம் அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ண போகிற ஒர்க்கெல்லாம் மற்ற கம்பெனிங்களோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கில் போய் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒர்க் பண்ண போகிற எல்லா ஒர்க்கும் இந்த 15 daysக்குள்ளேயே அந்த டெமோவை நம்ம பார்த்துருவோம். எல்லா ஒர்க்குமே இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் டாஸ்க்கு. ஸோ மேபி இது ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் யாராச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா வேறு டாஸ்க்கு கூட மாறி இருக்கலாம். பட் எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்கும், அதுக்கான வீடியோ இங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை இவ்வளோ நாளாக கேட்டிங்களோ இல்லையோ, இனிமேல் கரெக்டாக கேட்டால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியலனா அடுத்த நாள் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாஸ்க்கை 3 நாளைக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ரைட், இது ஒன்லி டெமோ ஒர்க்கு தான். அதனால் சும்மா இந்த டாஸ்க்கு எப்படி பண்ணணும், நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்கு எப்படி இருக்கும்ன்றதுக்காக வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ ஏதோ ஒன்று தான் கொடுத்து உங்களுக்கு இந்த டெமோ பீரியடில் ஒர்க்கை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் நம்ம ஒர்க்கா, இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணுமா அப்படிலாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது ஒன்லி ஃபார் டெமோ பர்பஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை எனி ஒன் ப்ரௌசர். நம்ம ஆல்ரெடி கூகுள் க்ரோம் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம், லாகின் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை சாரே யூடியூப்பில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் சார் கொடுத்துருக்குற வீடியோ பார்க்கணும். நான் இது உங்களுக்கு குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த யூடியூப்பை பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மேலே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சார் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம லாகின் பண்ணங்காட்டி நம்ம நேம், ப்ரொஃபைல் ஐடி வந்துடும். டைட்டில் நம்ம என்ன டைட்டிலில் நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த டைட்டில் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே சார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம் அமேசான்னு மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இன்னத்து டாஸ்க்குக்கு ஓகேங்களா, சூஸ் டைப்பு. இதில் என்ன டைப்னா, நம்மளுக்கு இன்றைக்கி வெப்சைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதனால் சூஸ் டைப் வெப்சைட்டுன்னு போட்டிருக்கோம். இப்போ நான் அமேசான்னு கொடுத்துட்டேன். அதனால் நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அமேசான்னு போயிட்டு இதெல்லாம் சார் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அமேசான் வெப்சைட்குள்ளே போகிறேன். அமேசான் வெப்சைட்குள்ளே போயிட்டு நான் அங்கேருந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன். amazon.in இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். நான் அங்கேருந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ஹோம் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணி அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்டோரேஜ்லேயே பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு பர்டிகுலர் டைப் செலக்ட் பண்ணோம். பாத்ரூமா, கிச்சனா, ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை இந்த ப்ராடக்டோட யூஆர்எல் எடுத்து, அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட யூஆர்எல் எடுத்து நம்ம
என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி நம்ம அதை வந்து அந்த யூஆர்எல்லை இங்கே காப்பி சிம்பிள் இருக்குது பாருங்களா, இதெல்லாம் சார் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. காப்பி பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், திருப்பி இதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட கம்மியான இது வச்சுக்கோங்க. நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போய்க்கலாம். எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த யூஆர்எல்லை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். யூஆர்எல் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். இது எல்லாமே டீட்டெயிலாக சார் சொல்லியிருக்காரு. இப்போது சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தா யோர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட டாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ டாஸ்க் வாலெட்டில் 5 rupees எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க. ஒரு 2 minutes கூட ஆகாதுங்க. எல்லாருமே ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். வாங்க வீடியோவை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க. டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.